நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம நீ இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க. என்னோட வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பில்லாம போயிடுச்சுல. என்ன வேதா சொல்ற? உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே விருப்பமே இல்லைனாலும் நிரஞ்சனாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கான். பேசாதீங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஏமாத்தி அவனை கூட்டிட்டு போயிருக்கீங்க. வேற என்ன பண்றது? அவளுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. நீ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. இவன் போய் அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டானா? என்னடா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? நீ என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அவனுங்க அத்தனை பேர் அங்க இருந்திருக்கானுங்க. நீ ஒருத்தன் போய் அவனுங்க கிட்ட சண்டை போட்டிருக்க. பதிலுக்கு உன்னை ஏதாவது அவனுங்க செஞ்சிருந்தானுங்கன்னா இதுக்குதான்டா. இதுக்குதான் நான் முன்னாடியே வேண்டான்னு சொன்னேன். கேட்டியா நீ? அத்தை, சஞ்சய் பண்ற எதுவுமே எனக்கு சரியா படல. நாம சொல்றத கேட்காம சஞ்சய் திரும்ப திரும்ப அவ பின்னாடி போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. நீங்க பேசாம நிரஞ்சனாவுக்கு ஒரு முடிவு சொல்லிடுங்க. இல்ல சஞ்சய் இப்படிதான் இருப்பாரு, வித்யாவை மறக்க மாட்டாருன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தீர்மானமா சொல்லிடுங்க. அக்கா இருடி, நீதான் சஞ்சய் நினைச்சுக்கிட்டு இங்க வந்து காத்துட்டு இருக்க. ஆனா இங்க எதுவும் அப்படி இல்லையே. ஸ்னேகா, என்ன பேசுற? சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அது நான் கொடுத்த வாக்கு. அது என்னைக்கும் மாறாது. சஞ்சய், உன்னை நம்பி இப்போ இன்னொரு பொண்ணு இருக்கா. வித்யா அவளோட வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டா. நீ பண்ற எல்லா விஷயமும் நிரஞ்சனா வாழ்க்கையையும் சேர்த்து பாதிக்கும். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. வித்யா அவளோட முடிவுல உறுதியா இருக்கா. கண்டிப்பா அவ உன் கூட சேர்ந்து வாழ விரும்பவே மாட்டா. உனக்காக அவ இறங்கி வரவும் மாட்டா. நீ தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காம நிரஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. வித்யா, நீ அங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. நீ எப்பவும் போல இரு. நிலா பார்த்தா என்னன்னு கேப்பா. அவ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நல்ல வேலை உன் ஹஸ்பண்ட் உன்னை கைவிடலம்மா. இன்னைக்கு கையெழுத்துக்காக சஞ்சய்க்கு தனியா வர சொன்னேன். நிரஞ்சனாவுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்கும்போது சஞ்சயை கூட்டிட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உனக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம் பிரிஞ்சிருக்கோம்லாம் பார்க்காம ஒரு ஃப்ரெண்டா நீ எப்போ வேணாலும் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நீ அன்னைக்கு சஞ்சயோட உயிரை காப்பாத்துன. பதிலுக்கு சஞ்சய் உன்னோட ஸ்கூலை காப்பாத்தி கொடுத்துட்டான். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு.
இனிமே உன்னால என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விது விது என்னாச்சு விது? ஆ, ஆ, என்ன? நம்ம ஸ்கூல் பிரச்சனை என்னாச்சு? நீ இன்னைக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னியே, பணம் கொடுத்தாச்சா? இனி நம்ம ஸ்கூலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல. நம்ம இடத்த வித்து பணம் கொடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்கூலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் எவ்வளவு ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா விது? அவங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க தானே? அவங்க கிட்டலாம் ஏன் விது கடன் வாங்குற? அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்களே, ஸ்கூலுக்கு கூட வந்து பிரச்சனை பண்ணாங்களா, சண்டை வந்துச்சா? ம், ஸ்கூல பூட்டி வச்சிட்டாங்கன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட அவ ஃப்ரெண்டு சொன்னா. அவ நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அவங்க இனி எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. இனி யாரு நினைச்சாலும் நம்ம ஸ்கூலை மூட முடியாது. இனி அது நம்ம ஸ்கூலு. நான் பிள்ளையார் கிட்ட வேண்டிட்டே இருந்த விது, அவர் நான் நினைச்சது செஞ்சு கொடுத்துட்டாரு. டிரைவர் அங்கிள், நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது வழி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும், சரியா? சரிம்மா. அதான் நல்ல விஷயம் நடந்துருச்சு. அப்புறம் ஏன் விது மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? ம்ஹும். அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல, எனக்கு தெரியும். நான் வரும்போது நீ சோகமா இருந்த. அங்க வேற ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா விது? அவங்க மறுபடியும் உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நிலா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி, நீ போ, போய் படி. இனிமே கடனே வாங்காத விது. அதுவும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வாங்கவே கூடாது, சரியா? ம். ம். நான் சொன்னேன் இல்லம்மா, கரெக்டா நிலா கேட்டா பாத்தியா? நம்ம ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அதை நம்ம மனசுல இருந்து அழிக்கணும். மனசோட கண்ணாடி தானம்மா கண்ணு, அது காட்டி கொடுத்துரும்மா. நிலா, என்ன விது? நம்ம அருண் அங்கிள் இருக்கார்ல, ஆமா, நாம அந்த ஊர்ல இருக்கும்போது ஃப்ரெண்டா இருந்தாரே, அவரா? ம், ஆமா. இன்னைக்கு அவரோட பர்த்டே. நீ அவருக்கு விஷ் பண்றியா? சூப்பர், பண்ணலாமே. ஹாப்பி பர்த்டே அருண் அங்கிள். ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். சென்னை வந்தீங்கன்னா எங்களை வந்து இங்க பாருங்க. ஓகேவா விது? ம், ஓகே. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? இப்பெல்லாம் ரொம்ப சமத்தாயிட்டீங்க போல. அப்பதானே பீம்பாய பிரச்சனை இல்லாம பார்க்க முடியும். ம், சரி, கிளம்பலாம். சரி. அருண் அங்கிள் தான் கால் பண்றாங்க நிலா. ஆ.
பேசு விது. ஹலோ அருண், ஹலோ வித்யா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க சென்னைக்கு போனதுல இருந்து நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நிறைய பிஸி ஷெட்யூல், அதனால தான். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல வித்யா, உங்களை எப்படி மறக்க முடியும்? ஆமா, நிலா எப்படி இருக்கா? ஆ ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா, நீங்க சிக்கிம்ல செட்டில் ஆயிட்டீங்களா? வேற என்ன பண்றது, நீங்க தனியா ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? ஆ எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அருண். உங்களோட பிஸி ஷெட்யூல்ல என்ன ஞாபகம் வச்சு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வித்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நானும் மறந்துட்டேன். மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களை ஞாபகப்படுத்துச்சு. மனுஷங்க மறந்தாலும் இப்பதான் ஞாபகப்படுத்துறதுக்கு போன் இருக்கு. ஆமா ஆமா. சிக்கிம்லே இல்லாம கொஞ்சம் வெளி உலகத்தையும் பாருங்க. லீவ் கிடைக்கும் போது சென்னைக்கு வாங்க. பாப்பா உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா. கண்டிப்பா நான் சென்னை வருவேன். இப்ப கூட எனக்கு அங்க ஒரு மீட்டிங் இருக்கு. வந்தா உங்களையும் பாப்பாவையும் வந்து கண்டிப்பா மீட் பண்றேன். ம். சரி, பாப்பா கிட்ட போனை கொடுக்கறேன். கொடுங்க. ம். நிலா, போங்க அங்கிள், உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் என்னாச்சு நிலா? ஆமா, நீங்க அங்க இருக்கும்போது நல்லா பேசுனீங்க. அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்க, வெளியே கூட்டிட்டு போவீங்க. நாங்க இங்க வந்ததுல இருந்து இங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல, நேர்லயும் வரல. நீங்க இந்த நிலாவை மறந்துட்டீங்க தானே? அப்படிலாம் இல்ல நிலா, நான் சீக்கிரமே உன்னை வந்து பாக்குறேன். அப்புறம் உங்கள மாதிரியே இங்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காரு. அப்படியா? சூப்பர். நீங்க இங்க வந்தா நான் உங்களுக்கு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி நிலா, கண்டிப்பா அவரை மீட் பண்றேன். நாங்க இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அருண். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பேசுறேன். ஓகே, பை வித்யா. பாய். பை. விது, இன்னைக்கு அருண் அங்கிள் பர்த்டே. நாம இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போய் சாப்பிடலாம். ப்ளீஸ். சரி, போலாம். ஹே ஜாலி. வா. மாமா, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம 2 பேரும் ஒண்ணா வெளியே சாப்பிட போறோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல மாமா? நான் வரலன்னு சொல்றேன். நீ தான் அம்மா கிட்ட சொல்லி என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கல்யாணம் ஆக போகுது. அதுக்குள்ள நமக்குன்னு ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கணும்ல மாமா? அதுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போனோம்ல. நீங்களா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க, நான் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க. அதான் அத்தை கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் ஏன் முன்னாடியாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்க மாமா. ஏன் மாமா நிறுத்திட்டீங்க?
பாத்தீங்களா மாமா? இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்ல. பப்ளிக்கா ரோட்ல வச்சு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி தப்பா நடந்துக்கிறான் பாருங்க. சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஏதாவது கேக்குறாங்களான்னு பாருங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலைதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆளுங்களை நிக்க வச்சு சுடணும்ல. ராஸ்கல். வணக்கம் சார். ஆ, வணக்கம் மேடம். வணக்கம். வெல்கம். ம். வாங்க உங்க டேபிள் காமிக்கிறேன். எங்க டேபிளா? ஆமா மேடம். நாங்க டேபிளே புக் பண்ணலையே. புக் பண்ணிருக்கீங்க மேடம். வாங்க மேடம், வாங்க சார். ஆ, மேடம் ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். விது, என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக டேபிள்லாம் புக் பண்ணி வச்சிருக்கியா? சூப்பர். நான் ஒன்னும் புக் பண்ணலையே. அப்பா நீங்க? மா, எனக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதேம்மா. யாரு புக் பண்ணிருப்பா? மேடம் ஆர்டர் ப்ளீஸ். ஆர்டர் நான் தான் கொடுப்பேன். வாங்க தம்பி, வாங்க. அருண், எப்போ சென்னை வந்தீங்க? வாங்கம்மா. வணக்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஹை அருண் அங்கிள். ஹாய் நிலா குட்டி, எப்படி இருக்க? காலையில சிக்கிம்ல இருந்தீங்க, உங்களுக்கு விஷ் பண்ணோம். ஈவினிங் இங்க வந்து நிக்கிறீங்க. அதுதான் சர்ப்ரைஸ். உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உண்மையிலேயா? ஆமா, நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அப்படியா? ம்? அப்போ காலையில ஏன் சொல்லல? சிக்கிமை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் வந்துட்டனே. சூப்பர் சூப்பர், செம்ம ஜாலி. ஆ. இனிமே நம்ம அடிக்கடி வெளிய போலாம். ம். விது, பீம்பாய் மாதிரி எனக்கு அருண் அங்கிளும் இங்க சென்னைக்கு வந்துட்டாரு. ஜாலி தான். இந்த நிலா குட்டிக்காக தான் நான் ட்ரான்ஸ்ஃபரே வாங்கிட்டு வந்தேன். நீங்க மாறவே இல்ல அருண். ஆமா நிலா குட்டி, யார் அந்த பீம்பாய்? அது ஏன் கேக்குறீங்க? உங்கள மாதிரி தான் அவரும். ம்? இவளும் அவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி தாங்க முடியல. எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. நீங்க எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேம்மா. இவனதான் எப்படியாவது சிக்கிம்ல இருந்து கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவனே போலான்னு சொல்லிட்டான். ஹாப்பி பர்த்டே அருண். தேங்க்ஸ் வித்யா. ஆ, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் பர்த்டே பார்ட்டி. ஆ, நிலா குட்டி, இன்னைக்கு நான் தான் உங்க எல்லாருக்குமே ஆர்டர் பண்ண போறேன். நீங்க ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியலையே. நிலா குட்டிக்கு என்ன பிடிக்கும், வித்யாக்கு என்ன பிடிக்கும், மாணிக்க அங்கிளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்து உங்க எல்லார் கூடயும் சாப்பிட்டுருக்கேன். ஆ, வாங்க அருண், வா, உட்காருங்க. நீங்க வந்து உட்காரு. ம். உட்காரு. போங்கம்மா. ம். வித்யா, அங்கிள், நிலா குட்டி, நான் ஆர்டர் பண்றேன். ஏதாவது தப்பு இருந்தா சொல்லணும். ம்?